தட்டுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறதுல எல்லாமே சைனுக்கும் காசும் வர மாதிரி மாற்ற போகிறோம். இப்போ நியூமரேட்டர் ரெண்டும் சைன் காசில் தான் இருக்குது. அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டினாமினேட்டரில் இந்த சீக்கனை எப்படி எழுதலான்னா 1/cos Aன்னு எழுதலாம். tan எப்படி எழுதலான்னா sin A/cos Aன்னு எழுதலாம். இந்த -1 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதுவும் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, cos A அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கொசிக்கனை எப்படி எழுதலான்னா 1/sin Aன்னு எழுதலாம். காட் எப்படி எழுதலான்னா அது டேனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன எழுதலான்னா cos A/sin A அப்படின்னு எழுதலாம். அப்புறம் இந்த -1 போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இது sin A இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ இதுக்கு என்ன எல்சிஎம் வரும்னா இங்கே /1 இருக்கிறதா அர்த்தம். cos A இருக்குது, இது ரெண்டுத்துலேயுமே cos A இருக்கிறதுனால நமக்கு cos A தான் இங்கே எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ cos A நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் வந்து cos A. இப்போ cos A கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் கிடைக்கும். செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் cos A போடும்போது cos A கேன்சல் ஆகிட்டு sin A மட்டும் கிடைக்கும். மைனஸ் போட்டுக்கலாம். இன்ட்டு cos A போடும்போது 1 கூட மல்டிப்ளை ஆகும்போது cos Aவே நமக்கு கிடச்சிட்டோம். ஓகே, ஸோ ப்ளஸ் அதே மாதிரி இந்த cos A அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே /1 இருக்கிறதா அர்த்தம். sin A தான் நமக்கு இங்கே எல்சிஎம்மில் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் sin A போடும்போது sin A கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் என்ன நமக்கு sin A இன்ட்டு sin A போடும்போது sin A கேன்சல் ஆகிட்டு cos A மட்டும் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு sin A போடும்போது 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதே sin A கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நமக்கு நியூமரேட்டரில் போய்டும், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போய்டும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா sin A இன்ட்டு cos Aன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 1 + sin A மைனஸ் cos Aன்னு இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இது மேலே போயிடுச்சுன்னா நமக்கு sin A இன்ட்டு cos Aன்னு வரும். டினாமினேட்டரில் 1 + cos A மைனஸ் sin Aன்னு இருக்கும். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே sin A cos A காமனாக இருக்கிறதுனால நான் அதை காமனாக வெளியே எடுத்துடுறேன். sin A cos Aவை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா இங்கே 1/, அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அதை வெளியே எடுத்துட்டோம், அதனால் 1/1 + sin A மைனஸ் cos Aன்னு இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் இங்கேயும் sin A cos A வெளியே எடுத்துட்டோம். இப்போ இங்கேயும் 1/1 + cos A மைனஸ் sin Aன்னு இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். sin A இன்ட்டு cos A அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுக்கும் போது இது வேறு இல்லையா? அப்போ அது ரெண்டு மல்டிப்பிளில் நமக்கு எல்சிஎம்மாக வந்துடும். அப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்பிளில் எழுதிக்கலாம். 1 + sin A மைனஸ் cos A. இங்கே பார்த்தீங்கன்னா 1 + cos A மைனஸ் sin Aன்னு வரும். ஸோ இப்படி இருக்கும்போது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், ரெண்டு டேர்ம் இருக்கும்போது. ஏன்னா இங்கே இது கூட இந்த எல்சிஎம் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இதே தான் நமக்கு இங்கே வரப்போகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 1 + cos A மைனஸ் sin Aன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிட்டு 1 + sin A மைனஸ் cos Aன்னு வந்துடும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இந்த cos Aவும் இந்த cos Aவும் கேன்சல் ஆகிடும், இந்த sin Aவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும், 1 + 1 2ன்னு வந்துடும். அப்போ 2 இன்ட்டு sin A cos Aன்னு நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். 2 இன்ட்டு sin A cos A. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. sin A 2 sin A cos A. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுனா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ஃபார்முலாவில் மாற்றியும் நம்ம வந்து A² - B² ஃபார்முலாவில் கொண்டு வந்தும் போடலாம். இல்லை இது வந்து ஈஸியாக எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 கூட இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே கிடைக்கும். அப்போ இந்த 3 டேர்மையும் அப்படியே எழுதிக்கோங்க. 1 + cos A மைனஸ் sin A. இப்போ இந்த sin A கூட இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இது ப்ளஸ் sin A. அப்போ 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் sin A தான் கிடைக்கும். ப்ளஸ் cos A கூட sin A மல்டிப்ளை பண்ணும்போது sin A cos A கிடைக்கும். இது கூட sin A மல்டிப்ளை பண்ணும்போது sin² A, ஆனால் வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin² A கிடைக்கும். இப்போது மைனஸ் cos A கூட இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னாகும், மைனஸ் cos A வரும். இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டு 2 தடவை வந்துருச்சு இல்லையா? அப்போ மைனஸ் cos² A வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு sin A இன்ட்டு cos A நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த cos A இங்கே வந்து மைனஸ் cos A இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே மைனஸ் sin A, இது வந்து ப்ளஸ் sin A, இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். sin A 2 sin A cos A. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது,
ப்ளஸ் இங்கே 2 தடவை sin A cos A 2 தடவை வந்திருக்கிறதுனால 2 sin A cos A நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா இப்போ இது ரெண்டும் என்ன ஆகும்னா பாசிட்டிவாக மாறிடும். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவாக மாறிடும். இப்போ 2 sin A cos A by 1 ப்ளஸ் 2 sin A cos Aன்னு இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏனா 1, இந்த ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் டினாமினேட்டரில் இது மட்டும் தானே இருக்கும். இது பாருங்கள், இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். சைன் ஏ காசியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். அப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் LHS = RHSன்னு போட்டுக்கலாம்.